बाबा उसको समझाया, उसको तीर लगा. அப்போ என்னுடைய அம்மாவுக்காக பாபா சொன்னார், நைட்டில் இவங்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க, நைட்டில் வந்து உலகத்தில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ 7 நாள் நான் டெய்லி நைட்டு வந்து என்னுடைய அம்மாவை பாபா கிட்ட கூட்டிகிட்டு போனேன். பாபா டெய்லி ஞானத்தை புரிய வச்சாரு. பாபா வந்து சொன்னார், உன்னுடைய அப்பா ஏன் வரதில்லை, इतनी दुखी अशांत थी. என்ன டெய்லி இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போகிறாரு, திரும்ப கூட்டிகிட்டு போவார், ஆனால் இங்கே வரதில்லை, ஏன் வரதில்லை? अच्छा, இதுதான் ஞானம். உன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், நீ ரொம்ப துக்கத்தில் இருந்த, அமைதியற்று இருந்த, ஃபுல் டே நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, சந்தோஷமாக இருக்க, ஆத்மா ஆத்மான்னு சொல்கிற. ஸோ இதுதான் வந்து ஞானம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. அப்போது பாபா சொன்னார், உன்னுடைய அப்பாவிற்கு என்னுடைய நினைவுகளை கொடு, நான் அவரை நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லு. பாபாவுடைய ஒவ்வொரு மகா வாக்கியங்களும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது மாயாஜாலத்தினுடைய காரியத்தை செய்கிறது. அப்போ பாபாவின் நினைவு என்ன காரியத்தை செய்தது? நான் வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு பாபா உங்களை நினைவு செய்தாரு. அப்ப என்னுடைய அப்பா, இறைவன் என்னை நினைவு செய்தாரா? நான் இவ்வளோ பாவியா இருக்கேன், நான் எந்த காரியத்தையும் நல்ல காரியம் செய்யவே இல்லை, நான் உலகத்துல ஒரு பாவ ஆத்மாவா தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இறைவன் எப்படி என்னை நினைவு செய்தார்? முழு உலகமும் இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறது, அந்த இறைவன் என்னை நினைவு செய்தாரா? 1000 வருடங்களாக ரிஷிகள் முனிகள் தபஸ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கடவுளை அடைய முடியாது, அவருடைய முடிவை அடைய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட இறைவன் என்னை நினைவு செய்தாரா? சரி வா, நான் இப்பவே உன் கூட வரேன்னு வந்தாரு. அப்ப நான் வந்து அவரை கீழே உட்கார வச்சுட்டு பாபாவை சந்திப்பதற்காக மேலே செஞ்சேன். மேலே போனேன், பாபா அந்த குழந்தை வந்திருக்கு அப்படின்னு பாபாவுக்கிட்ட சொன்னேன். பாபாவும் வந்தாரு, அவர் கீழே அமர்ந்திருந்தாரு. பாபா என்னுடைய அப்பாவுக்கு முன்னாடி கீழே உட்கார்ந்தாரு. நீங்கள் ஏதாவது கோவில்களுக்கு போயிருக்கீங்களா? என்னுடைய அப்பா கிட்ட பாபா கேட்டாரு, நீ கோவிலுக்கெல்லாம் போயிருக்கியா? ஆமா, நான் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன். அங்க உனக்கு என்ன பிரசாதம் கொடுக்கறாங்க? பழம் கொடுக்கறாங்க, மலர் கொடுக்கறாங்க, அங்க வந்து கொய்யா பழம் கொடுக்கறாங்க, கூடவே தீர்த்தமும் கொடுக்கறாங்க, அமிர்தம் கொடுக்கறாங்க. அங்க வந்து அகர்பத்தி எரிக்கிறாங்க, கற்பூரம் எரிக்கிறாங்க. அங்க என்ன கிடைக்குது? அங்க வந்து பழம் கிடைக்குது, மலர்கள் கிடைக்கிறது. இப்போ இந்த சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. எப்படி ஒரு வீடு காலியாகுது அப்படிங்கும்போது அந்த சித்திரங்கள், அந்த காலியான வீட்டில் வந்து அந்த சித்திரம் வைக்கும் பொழுது அது கோவில் ஆயிடுது. அதே போல இந்த உடல் ஒரு கோவில், அதில் ஆத்மா அமர்ந்திருக்கு. இந்த உடலினும் ஆலயத்தில் ஆத்மா அமர்ந்திருக்கு. இந்த உடலினும் ஆலயத்திற்கு ஆத்மா உக்காந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த உடலுக்கு நீ என்னெல்லாம் கொடுக்குற, இதில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு என்னெல்லாம் கொடுக்குற? சாராயம், சிகரெட், மாமிசம், இது தூய்மையான இந்த ஒரு சரீரத்திற்கு அசுத்தமான உணவை கொடுத்து இதை கருப்பாக்கியாச்சு, பாவியாக ஆக்கிடுச்சு, இதை இவ்வளோ அழுக்காக்கியாச்சு. ஆத்மா வந்து சிகரெட்டின் புகையை பிடிச்சு பிடிச்சு கருப்பாயிடுச்சு, அதுக்கு வந்து மட்டன்லாம் கொடுத்து பாவியா ஆக்கியாச்சு. அப்போ என்னுடைய அப்பா அவ்வளோ ரியலைஸ் பண்ணாரு. அவருக்கு அப்படியே வந்து வருத்தம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. பாபா, இன்றைய நாள் வரைக்கும் யாருமே எனக்கு இதை சொல்லவே இல்லை, இந்த உண்மையான வழியை சொல்லவே இல்லை. நான் பாவி, அபராதி, மகா மூர்க்கனாக ஆயிட்டேன். இப்போ நான் எப்படி இதிலிருந்து விடுபடுறது? அதை நீங்கள் எனக்கு சொல்லுங்க, என்னை நீங்கள் மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ பாவியாக ஆயிட்டேன். பாபா சொன்னார், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இன்றிலிருந்து இந்த ஒரு 3 நாள் கோர்ஸ் நீ வந்து எடுத்துக்கோ. பாபா 3 நாள் கோர்ஸ் கொடுப்பாரு. இந்த குழந்தை உனக்கு வந்து புரிய வைக்கும். இன்றிலிருந்து, இந்த வினாடியிலிருந்து எண்ணத்தில் கூட இந்த பொருட்களை நீ பயன்படுத்தக்கூடாது. அப்பதான் இந்த பாவங்கள்ல இருந்து நீ விடுபட முடியும். என்னுடைய அப்பாவுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, நான் இந்த பாவங்கள்ல இருந்து விடுபடணும், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. பாபா சொன்னாரு, சரி, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்.